ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு குருமா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த குருமாக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எதுவுமே சேர்த்தாமல் ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் உங்ககிட்ட என்ன காய்கறி இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 3 காய் தான் சேர்த்துறேன். 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் உருளைக்கிழங்கு, பட்டாணி இருந்தால் சேர்த்திக்கலாம். பட் என்கிட்ட இது 3 தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டு மட்டும் வேக வைக்கிறேன். சில டைம் 2 விசில் விட்டால் காய் குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால நான் ஒரே ஒரு விசில் மட்டும் விட போகிறேன். இது ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்தாதனால குருமா எப்படி இருக்குமோன்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இன்னொரு பேனில் தேவைக்கேற்ப ஆயில் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்திக்கோங்க. சோம்பு பொரியணும். ஆனால் இதோடைய நிறம் மாறக்கூடாது. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கலர் மாறிச்சுன்னா குருமாவுடைய கலர் மாறிடும். அப்போ நல்லா இருக்காது. அடுத்து 1 டீஸ்பூன் போல் கசகசா எடுத்துக்கோங்க. கசகசா கண்டிப்பாக சேர்த்துணும். அடுத்து 3 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு காரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா மட்டும்தான். ஏன்னா நம்ம செய்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெள்ளை குருமா. அதனால பச்சை மிளகா தான் நம்ம சேர்த்தணும். இதெல்லாம் சேர்த்திட்டு 1 கப் போல் திருவி வச்சிருக்க தேங்காய் எடுத்துக்கணும். ஆனால் இதெல்லாம் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது எதோட கலர் கூட மாறக்கூடாது. சுத்தமாக கலர் மாறக்கூடாது. ஏமாவது கலர் மாறிச்சுன்னா குருமாவுடைய கலர் கம்ப்ளீட்டாக மாறிடும். கலர் மாறாமல் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ரோஸ்ட் பண்ண உடனே இதில் ஒரு 10 போல் பாதாம் சேர்த்துறேன். பாதாமை ஊற வச்சு தோல் நீக்கி சேர்த்துறேன். பாதாமுக்கு பதிலாக நீங்கள் முந்திரியோ இல்லாட்டி வேர்க்கடலையோ கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி இதை நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். அதுக்கு நான் பிரிஞ்சி இலை சேர்த்திருக்கேன். 2 பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வேக வச்சு இருக்க காயை இதில் சேர்த்திக்கோங்க. நம்ம வேக வைக்க தண்ணி சேர்த்துனோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியோடவே சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. இது கலந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், பாதாம், சோம்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைக்க சொன்னல, அந்த அரைச்ச அந்த விழுதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸி ஜார் தண்ணியும் நான் இதிலையே சேர்த்திக்க போகிறேன். உங்களுக்கு எந்த விதமான பதத்தில் இருக்குமோ அந்த பதத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் சால்ட்டும் சேர்த்திட்டேன். இதெல்லாமே சேர்த்திட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பதம் வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கொதிக்கும் போது அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த கலர் இருந்தால் தான் இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அடி பிடிச்சிச்சுனோ இல்லை நிறம் மாறிச்சுனோ நல்லா இருக்காது. ஏற்கனவே காய் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும்ல, அதனால லைட்டாக கொதி வந்தால் மட்டும் போதும். ஸோ கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ விற்கிற வெங்காயம், தக்காளி விற்கிற விலைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த குழம்பு செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்குமே இந்த குருமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.